சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய வர்த்தக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, இந்த வர்த்தக போர் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க. அமெரிக்காலேருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி பொருளும், சீனாலேருந்து அமெரிக்காவுக்கு இந்த மாரி ஏற்றுமதி, இறக்குமதி பொருளுக்கு அதிக வரி விதிப்பாங்க. வரி விதிக்க மட்டும் இல்லாம, ஏத்துற பொருளுக்கு சில கட்டுப்பாடுகள் குடுப்பாங்க. அமெரிக்காவும் சரி, சீனாவும் சரி இந்த மாரி கட்டுப்பாடுகள் குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வாங்குறதுக்கு வேணாம். நீங்க வரி அதிகமா வச்சிருக்கீங்கன்னான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாம வெளியில வாங்குறது. இந்த மாரி சில பிரச்சனைகள் போக போக, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, சில வரிய விதிச்சு கூடுதல் வரிய விதிச்சிருக்காரு சீனா மேல. சீனா என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாரி இவங்க மேல கூடுதல் வரிய விதிச்சிருக்காங்க. ஸோ இதனாலேயே இப்ப வர்த்தக போர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதனால ரீசென்ட்டா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, சீனாவுக்கு ஒரு பெரிய மிரட்டல் விடுத்திருக்கார். அது என்ன மிரட்டல் விடுத்திருக்காரு? எவ்வளோ வரி விதிச்சிருக்காங்க? எப்படி இந்த வர்த்தக போர் ஸ்டார்ட் ஆச்சு? அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துரலாம். நான் உங்கள் விஜே மனோஜ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இந்த வர்த்தக போர் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தாச்சு. சீனா மற்றும் அமெரிக்கா 2 பேருக்கு நடுவுல வர்த்தக போர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, நெறைய பக்கம் இந்த வரி அது கூடுதல் வரின்னு எல்லா நாட்டு மேலயும் விதிச்சு இந்த HB1 விசா அந்த மாரி நெறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. இந்த நிலையில தான் இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, சீனாவுக்கு அனைத்து ஏற்றுமதி, இறக்குமதி பொருளுக்கும் 100% வரிய விகித்திருக்கிறார். அதாவது 100% வரி. அது மட்டும் இல்லாம அங்கருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய மென்பொருள், அதாவது அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய இந்த மென்பொருளெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, ரீசென்ட்டா என்ன பண்ணியிருக்காரு, யாரு நம்ம சீன அதிபர் ஜி பிங் அவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இங்க அமெரிக்கா ஏற்றுமதி பொருளுக்கு 175% வரி விதித்திருக்கிறார். எப்படி? 175%. அது மட்டும் இல்லாம, இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய சில கனிம வளங்கள், அரிய கனிம வளங்கள்லாம் இங்கிருந்து அங்க கிடைக்காது அமெரிக்கால. ஸோ இங்கிருந்து ஏற்றுமதி பண்றாங்களா, அது பார்த்தீங்கன்னா, போக போக குறைக்கப்படலாம்னு சொல்லிட்டு குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலேயே அவரு மறுபடி 100% வரிய வந்து விதிச்சிருக்காரு. ஸோ இதனால தான் பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. சரி ஓகே, மாறி மாறி இப்படியே வரிய வந்து ஏத்திட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு நடுவுல பேச்சுவார்த்தை நடந்தது. சரி ஓகே, பேச்சுவார்த்தை வந்தது. அது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை வந்தது. பேச்சுவார்த்தை வந்து என்ன பண்ணாங்க, ஓகே சமரசம் ஆயிட்டாங்க. அதற்கு பின்னாடி அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, மீண்டும் சீனா மேல 30% வரிய எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு. ஏன்னா இருந்தாலும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சீனா மேல 25% வரி தான் ஏத்தியிருந்தாங்களா, அதுலேருந்து இப்போ ஒரு 30% வரி ஏத்திட்டாங்க. இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா 55% வரி விதிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாம இங்கிருந்து அமெரிக்காவிலேருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய மென்பொருள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் குறைக்கப்படலாம், அளவு குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால கடுப்பான சீனா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கம்முன்னு இருப்பாங்களா? அவங்களும் சரி ஓகே, நீங்க ஏற்றுமதி பொருள்ல இப்படி இந்த மாரி பொருள நீங்க வரிய வந்து அதிகமா பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சீனா அமெரிக்கால வாங்கக்கூடிய பொருள வரிய அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு தேவையான விவசாய பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கால வாங்காம ஸ்டாப் பண்ணிட்டு, பிற நாடுகள் பக்கத்து அண்டை நாடுகள்லேருந்து அங்க வாங்கி இவங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதனால அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு சோயா பீன்ஸு விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ரொம்ப பெரிய அடி விழுந்துருச்சு. ரொம்ப ஒரு சரிவு ஏற்பட்டுருச்சு. இதனால அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ட்ரூத் வலைத்தளம்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு அறிக்கை விட்டிருக்கார். நான் வந்து இப்போ ரீசென்ட்டா அமெரிக்க அதிபர் ஜி பிங் அவர்களை சந்திக்க இருப்பதாக இருந்தேன். ஆனா, இப்போ நான் சந்திக்க போறது இல்ல. ஏன்னா, அவர் சந்திக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் எனக்கு தேவையில்ல. எந்த ஒரு காரணமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, இந்த எந்த இடத்துலனா பார்த்தீங்க, ஆசியா பசிபிக் பொருளாதார உச்சி மாநாட்டில் இந்த இடத்துல தான் ஜி பிங்க சந்திக்கிறதா இருந்தது. இப்போ நான் சந்திக்க போறதா இல்ல. ஏன்னா, சைனா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அரிய கனிம வளங்கள்லாம் குறைக்கப்படதா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 175% வரி விதிச்சிருக்காங்க. ஸோ, இதனால அவைங்கள நம்ம சந்திக்க போறது இல்ல. அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. ஸோ, இதனால வர்ற நவம்பர் 1 முதல் அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய இந்த மென்பொருள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அளவு வந்து முற்றிலும் குறைக்கப்படலாம். ரொம்ப குறைக்கப்படலாம். அது மட்டும் இல்லாம சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே 100% வரி கன்ஃபார்ம் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இதனாலேயே இரு நாடுகளுக்கு இடையே பெரிய வர்த்தக போர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதனால இதனால பங்குச்சந்தை வந்து பெரிய சரிவை கண்டு கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இந்த HB1 விசா, அப்புறம் கோல்டு கார்டு திட்டம் விசா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பல பிரச்சனைகள், அப்ப கூடுதல் வரி இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ, இத பத்தின கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லிருங்க.